ஹை டியர், டுடே நம்ம இந்த கிளாஸ் ரூம் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ரெண்டாவது பார்ட். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் புக்கு தேடி இருக்கிறப்போ ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமில் வந்துட்டு சவுண்ட் கேட்டிருக்கும். சரின்னு 2 பேர் போய் பார்க்குறீங்க, நீங்கள் சாரா 2 பேருமே. ஆனால் அந்த ரூம் வந்துட்டு ரொம்ப நீட், அந்த கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ நீட்டாக இருக்குது. அது எல்லாமே அந்த ஃபுல் பில்டிங் வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் போட்டு வைக்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஈவன் இன்னுமே அந்த அந்த ஒரு ரூம் மட்டும், அதாவது அந்த ரூம் வந்துட்டு 9th ரூமு. ஸோ அது மட்டும் கிளியராக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி உள்ள போய் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் யாரோ டெஸ்க்கை வந்துட்டு தாளம் போடுற மாதிரி கேட்டிருக்கும். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே யாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. பட் சவுண்டு மட்டும் அங்கே கேட்டிருக்கும். அப்படி அங்கே பார்த்துட்டுருக்கிறப்போ சட்டுன்னு அந்த கிளாஸ் ரூமோட டோரை யாரோ லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எஃப்எஃப்பில் பார்க்கலாம், இந்த எபிசோடில் பார்க்கலாம். உங்கள் 2 பேர்த்துக்கும் செம்மையாக பயம் ஆகிடுச்சு. அப்படியே அந்த போர்டு கிட்டே இருந்து ஓடுறீங்க, அந்த டோர் நோக்கி ஓடுறீங்க. ஸோ அந்த கதவு இருக்கிற அந்த இடத்துக்கு ஓடுறீங்க. ஓடி போய்ட்டு கதவை தட்டலான்னு சொல்லிட்டு கையை 2 பேரும் வந்துட்டு தூக்கியிருப்பீங்க. பட் உங்களுக்கு முன்னையே அந்த கதவை சொல்லிட்டு தட்டுற சவுண்டு கேட்குது. கதவு ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. டப்புன்னு போட்டு தட்டினோன்னா ஒரு மாதிரி தப்புன்னு சவுண்ட் கேட்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் டப்புன்னு சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், உங்கள் 2 பேருக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா யார் லாக் பண்ணாங்கன்னு தெரியல. நீங்கள் தட்டுறதுக்கு முன்னாடி அந்த பக்கம்னு தட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்றுமே புரியல. ரொம்ப பயந்து போய் நிற்கிறீங்க. சாராவுக்கு ஒரு மாதிரி ஆகி மயக்கே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் அவளை பார்த்துட்டு அவள் மயங்கிட்டாள். வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த கதவை தட்டுறீங்க. ப்ளீஸ் கதவை ஓப்பன் பண்ணுங்கள், யார் இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தட்டிகிட்டே இருக்கிறீங்க. யாருமே திறக்கலை. அப்படியே வந்து நீங்கள் சாராவுக்கு ஏதாவது தண்ணிக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. அதுவே பழைய பில்டிங், தட் மீன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாத பில்டிங். அங்கே எப்படி தண்ணி இருக்கும்? ஸோ அங்கே கொஞ்சம் கூட தண்ணி கிடைக்கல. அவள் அப்படியே மயங்கின மாதிரியே கிடக்குறா. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. உடனே வந்துட்டு மறுபடியும் அந்த கதவை நீங்கள் ஏதாவது பண்ணி உடச்சிடலாம். ஸோ வெளில போனால் தான் வந்துட்டு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கதவை வந்துட்டு முதல்ல போட்டு உடச்சிடலாம், முதல்ல இந்த கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணுறதே தெரியல. ஏதாவது எடுத்து போட்டு அடித்தாவது இது பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்துட்டு எந்த திங்ஸும் இல்லை. எல்லாமே கிளாஸ்க்கு வந்துட்டு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த சாக்கு, அதுக்கப்புறம் அந்த டஸ்டர், அதுக்கப்புறம் டேபிள் பெஞ்ச், இது மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவுமே வந்துட்டு எடுத்து உடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஒரு பலகை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு என்ன திரும்ப அதிலே கூட வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பலகை அப்படியே எடுக்கிறீங்க. ஸோ எடுத்து அந்த கதவை நல்லா அடிக்கிறீங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு அது திறக்கவே முடியல. அது உடையவும் மாட்டேங்குது, எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே நீங்கள் சாராவை திரும்பி பார்க்குறீங்க. அவள் அப்படியே மயங்கியே தான் கிடக்குறா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா அந்த கதவை போட்டு உடைக்கிறதுக்காக அந்த பலகையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி அடிச்சுட்டு இருக்கிறப்போ சட்டுன்னு அவளுக்கு சரக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீங்கள் அந்த கதவை அப்படியே போட்டு பலகையை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே இடத்துல அப்படியே நிற்கிறீங்க. திரும்பி பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. பட் ஒரு மாதிரி மறுபடியும் சரக்குன்னு சவுண்ட் கேட்குது. லைட்டாக மெதுவாக கொஞ்சமாக அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா சாராவை ஒரு மாதிரி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் அது யாருமே இல்லை. அவள் அப்படியே வந்துட்டு மயங்கிற நிலையிலேயே அந்த பக்கம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த பலகையை அப்படியே போட்டுட்டு அப்படியே அவளை பிடிக்கிறதுக்காக ஓடுறீங்க. ஸோ அவளை அப்படி பிடிக்கிறப்போ உங்களால் வந்துட்டு கேட்ச் பண்ண முடியல. அப்படியே அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக வந்துட்டு அவளை இழுத்துட்டு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி போட்டு அவள் மயங்கி கிடக்குறா. அவளோட முடி மட்டும் அப்படியே மேலே யாரோ கையில் பிடிச்ச மாதிரி இருக்குது. அதாவது முடி மட்டும் மேலே தூக்கி இருக்குது. ஆனால் அங்கே யாருமே உங்கள் கண்ணுக்கு விசிபிளாக தெரிய மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டு ப்ளீஸ் விட்டுரு, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அவள் பின்னாடியே ஓடுறீங்க. ஆனால் அவளை போட்டு அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி இழுத்து இது பண்ணுது. யாருமே உங்களுக்கு விசிபிள் ஆகலை. அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் அவளை கேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி அவளை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அவள் மேலே விழ முடியல. ஆனால் அவளோட காலை பிடிச்சிட்டிங்க. ஸோ அவளோட காலை பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க, விடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ உங்களையும் சேர்த்து அதை இழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் உங்களால் முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு டேபிளில் வந்துட்டு சத்துன்னு உங்களோட கை அடிச்சிருக்கும். அப்படி அடிக்கிறப்போ உங்களோட கை அப்படியே வலியில் அப்படி விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாரா அப்படியே மேலே தொங்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. கீழே நீங்கள் அப்படியே மேலே அப்படியே மல்லாக்க பார்த்த மாதிரி கிடக்குறீங்க. மேலே சாரா அப்படியே குப்புற போகிற மாதிரி ஒரு மாதிரி மயங்கி கிடக்குறா, தொங்கிட்டுருக்கா அந்த இடத்துல.
ஸோ இங்கே நீங்கள் அந்த பக்கம் விண்டோ இருக்கும்ல, ஸோ கிளாஸில் எல்லாமே ஆப்வியஸ்லி விண்டோஸ் இருக்கும்ல, ஸோ அதனால் அந்த விண்டோ அப்படியே தட்டுறீங்க, அதை திறக்க ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப துரு பிடிச்சி கிடக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ் தான், பட் இருந்தாலுமே வந்து சைடில் கொஞ்சம் ஸ்டீல் வச்சுருப்பாங்க, ஸ்டீலில் தானே போட்டு கிளாஸ் இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் லைட்டாக பிடிச்சிக்கிச்சு, வரவே மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, ஸோ தட்டுன்னு தட்டுறீங்க, அது வரவே இல்லை. நீங்கள் டேன்னு சொல்லி கத்துறீங்க, ஜேகேன்னு சொல்லி கத்துறீங்க. இந்த கடைசியிலேருந்து அங்கே கத்துனா உங்களுக்கு எப்படி கேட்கும்? அதுவும் டோர் க்ளோஸ் பண்ணிக்குது விண்டோ. அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு அந்த டெஸ்க் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு பலகை இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே வெளியே எடுக்கிறீங்க. வெளியே எடுத்து அந்த கண்ணாடி அப்படியே உடச்சிடுறீங்க. ஸோ உடைக்கிறப்போ அந்த பலகை அப்படியே வெளில போய் கீழே விழுந்துருது. ஆனால் நீங்கள் கத்திட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு யாருமே வந்துட்டு நீங்கள் கத்துறதே உங்களுக்கு யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. அப்படி நீங்கள் விண்டோ பார்த்து ஜேகே அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகேன்னு கத்துறீங்க, ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால யாருக்குமே காது கேட்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக நீங்கள் கத்துறது உங்கள் ரூம்குள்ளே மட்டும்தான் கேட்குது, வெளியே இருந்து ஒருத்தர் கூட கேட்காது. ஸோ உங்களோட வாய்ஸ் இந்த ரூமை விட்டு வெளியவே போகாது, என்ன தான் நீங்கள் விண்டோ உடச்சிட்டு கற்றுனாலுமே. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறீங்க, இதே நார்மலாக நீங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து ஏதாவது பேசினா கூட, அதாவது கிளாஸ்க்கு வெளியே ஏதாவது நீங்கள் பேசினா கூட உங்களுக்கு லைட்டாக எக்கோ அடிக்கும் எப்போவுமே. பட் இந்த டைம் அது கொஞ்சம் கூட எக்கோவே வரலை. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு வந்துட்டு திரும்ப நீங்கள் பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகலை, வாய் திறக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ நம்ம பேசினா யாருக்கும் கேட்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அந்த விண்டோக்குள்ள, ஸோ அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டு அந்த இடத்துலையே முட்டி போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே முட்டி போட்டு அங்கே உட்காந்துட்டு ரொம்ப அழுகுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி பார்த்தா சாரா மேலே அப்படி தொங்கிட்டு இருக்கா மயங்கின மாதிரி. அவள் முடியல இல்லாட்டி கீழே வந்து அவளே கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த டைமில் இங்கே ரூமில் ஏதாவது டோமில் இருப்பாங்களோ, ஸோ அஞ்சுக்கே எழுந்திரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் சரியாக தூக்கம் வரல போல், ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு மாதிரி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. அதனால் எழுந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜிக்கே தான் எழுந்திருப்பார். எழுந்துச்சி வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே வராரு. சரி ஓகே, இவங்க என்ன தூங்கிட்டு தானே இருப்பாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது, நம்மளே தூங்கலாம், இவங்களும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேவை எழுப்புறாரு. ஸோ எழுந்துச்சி உட்காந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் மச்சான், நமக்கு மட்டும் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறோம், இவங்க 2 பேர் மட்டும் நல்லா தின்னுட்டு எப்படி பண்ணி மாதிரி தூங்குறாளுங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் நிம்மதியாக தூங்க விடக்கூடாது, தண்ணி எடுத்து மேலே ஊற்றிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சிரிச்சுக்கிட்டே ஓகேடா ஜக்கெட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒரு மக்கு தான் பாத்ரூமில் இருக்குது, சரி இது வேணாம், இதெல்லாம் வேணாம், வாட்டர் பாட்டில் எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தோட வாட்டர் பாட்டிலை வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவும் வெளியே போய் தான் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வரணும். ஸோ வெளில போயிட்டு தண்ணி வந்துட்டு வாட்டர் பாட்டிலுக்கு ஃபில் பண்ணிவிட்டு வந்து அப்படியே வந்துட்டு கீழே நின்றுட்டு தானே இருப்பாங்க. ஸோ நீங்கள் மேலே காட்டில் இருக்கிறீங்கன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ கீழே நின்றுட்டு அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி 2 பேரும் 1 2 3ன்னு சொல்லிட்டு தண்ணியை சத்தனை போர் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் தண்ணி ஊற்றுறாங்க அவங்க மேலே. ஆனால் அங்கே ஒரு சத்தமும் காணோம். என்னடா போன மாதிரி தூங்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க 2 பேர் மேலே ஏறி எட்டி பார்க்குறாங்க, யாரும் இருக்கிற மாதிரி தெரில. அப்புறம் அவங்களோட காட்டு மேலே ஏறி நின்று அப்படி எட்டி பார்த்தா அங்கே 2 பேருமே இல்லை. எங்கடா போயிட்டாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனாலுங்க, கொஞ்சம் கூட அடங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பக்கத்து ரூம்லலாம் தேடி பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு யாருமே இல்லை, எல்லோரும் வந்துட்டு தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டே நம்ம வேணால் அந்த பக்கம் சைடு எங்கேயாவது போயிருக்காங்களான்னு தேடி பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு 2 சரியான சேட்டை பிடிச்சதுங்க, கம்முனே ஒரு இடத்துல இருக்காதுங்க, எதனாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வம்ப தேடிக்க போகிறாளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. ஸோ இப்போ 2 பேரும் அவங்களோட ரூமில் அந்த டோம்லேருந்து வெளியே கிளம்புறாங்க. அப்படியே அவங்களோட மொபைல் எடுத்து டார்ச் ஆன் பண்ணிக்கிட்டு, என்னடா இந்த இருட்டாக இருக்குது, எப்படா அது 2 பயந்து சாகுமே, அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், நம்ம தான் அவங்கள பார்த்து பயப்படணும், அவங்களாம் பயப்பட மாட்டாளுங்க, சரியான லூசுங்க அது 2ம். சரி வா, இங்கே எங்கேயா சுற்றிட்டு இருப்பாளுங்க, போய் பயமுறுத்தலாம் மச்சி அப்படின்னு சொல்கிறாரு. வா வா வா, கண்டிப்பாக போய் பயமுறுத்தி தான் ஆகணும், எப்படி பயந்து செத்துருவாளுங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ இவங்க பேர் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சத்தம் போடாமல் வேறு சிரிக்கணும், யாருக்காவது கேட்டுச்சுன்னா இவங்க மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே எல்லாரும் பக்கம் பார்க்குறாங்க, எங்காவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு எங்கேயுமே காணோம். என்னடா, எனக்கு தெரிஞ்ச இந்த பில்டிங் ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் காணமே, எங்கே போயிருப்பாங்க, சரி வா அப்படியே அந்த சைடுக்கு தான் எங்காவது இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுறோம், அதை பண்ணுறேன்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் மூக்க நினச்சி கடைசியில் நோஸ் கட் பண்ணி தான் வருவீங்க.
அதனால் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக இது எங்கேயாவது போயிருக்குன்னு நினச்சிட்டு தான் அந்த பக்கம் வராங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பில்டிங் சைடு 2 பேரும் வராங்க. பட் கவனிக்கல. நேராக அந்த பில்டிங்கை தாண்டி போயிடுறாங்க. பட் நீங்கள் டக்குன்னு வந்துட்டு பார்த்துடுறீங்க அவங்க 2 பேத்தையும். பார்த்தா அவங்க அதை தாண்டி போயிட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் கத்துறீங்க, ஜெகேட்டு ஜெகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஆனால் அந்த ரூம்குள்ளேருந்து பேசினா யாருக்கும் கேட்காதே. பயங்கரமாக உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு மாதிரி அவ்வளோ வலிக்குது. இப்படி கண்ணு கெட்ட தூரத்தில் இருந்தும் என்னால் அவங்கள கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாராவை பார்த்து அழுகுறீங்க. ஸோ அவள் மயக்கத்தில் தான் இருந்திருப்பா. பட் இன்னொரு மாதிரி தொங்கிட்டே தான் இருக்கிறா. அப்படியே அவள் லைட்டாக கண்ணை முழிக்கிறா. ஸோ கண்ணை முழிச்சு பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும், அப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தா. அவ்வளோதான், ரொம்ப பயந்துட்டா. அவள் வந்துட்டு கத்துறா, வயன் வயன்னு சொல்லிட்டு கத்துறா. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அவகிட்ட கையை அப்படியே நீட்டுறீங்க மேலே. ஸோ அவளும் மேலேருந்து கையை அப்படியே கொடுக்குறா. ஆனால் அவங்க 2 பேர்த்தோட கையும் டச் ஆகிக்க மாட்டேங்குது. நீங்களும் ஜம்ப் பண்ணி பார்க்குறீங்க, ஆனாலும் ஆக மாட்டேங்குது. அந்த டேபிள் இருக்குல்ல, ஸோ அந்த டேபிள் மேலே ஏறுறீங்க. உங்களுக்கு இவ்வளோ நேரம் தோணியே இருக்காது. ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்க்குறீங்க. உடனே வந்துட்டு அந்த டெஸ்க் இருக்குல்ல, ஸோ டெஸ்க்கு மேலே உங்களோட சேர் எடுத்து போட்டு அப்படியே ஏறி பார்க்குறீங்க. எதுவுமே எட்டவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த சீலிங் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. ரொம்பவே அழுகுறீங்க. அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே அவளை வந்துட்டு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவளும் வந்துட்டு வயன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, காப்பாற்று, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சாரா பயப்படாத, எல்லாமே என்னால் தானடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகுறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு இல்லை என்னாலேயும் தானே, ப்ளீஸ் ப்ளீஸ் காப்பாற்று, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறா. ஏன்னா அவளுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிள் வந்துட்டு லைட்டாக குத்துற மாதிரி வேறு இருக்குது. எப்படின்னா ஒரு மாதிரி இந்த இரும்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்மளுக்கு கிழிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேமேஜான டேபிள் தான் அவளுக்கு கீழே இருக்குது. அதை பார்த்துடுறீங்க. பார்த்துட்டு உடனே அந்த டேபிள் இழுத்து போகலான்னு சொல்லிட்டு அந்த டேபிளை இழுக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் நகர மாட்டேங்குது. மற்ற எல்லா டேபிளும் வருது, தள்ளினா போகுது. பட்டு அவளுக்கு கீழே இருக்கிற அந்த டேபிள் மட்டும் ஒன்றுமே கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதை வந்துட்டு போட்டு இழுக்க பார்க்குறீங்க. அவள் அழுன்னு அழுதுட்ருக்கா. இந்த டைமில் இப்படி உங்களுக்கு காணாமல் தேடிட்டு போயிருப்பாங்களோ, ஸோ அவங்க 2 பேரும் எல்லா பக்கம் பார்த்துட்டாங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ ரிட்டர்ன் போ, கண்டிப்பாக இதுங்க எங்காவது ஊர் சுற்றிங்க, போயிட்டு வரட்டும், நமக்கு ஏன் இது தேவையில்லாத வேலை நேரத்தில் வார்டன் பார்த்துன்னா அவ்வளோதான், வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ரிட்டர்ன் வராங்க. இப்போயும் வந்துட்டு அந்த பில்டிங்கை தாண்டி தான் போகிறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, அப்படியே பார்க்குறாரு, ஜெய்க்கும் பார்க்குறாரு அந்த பில்டிங்கை. ஏன் அவங்க பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பட் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் சாராவை காப்பாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒரு வழியாக வந்துட்டு அந்த டேபிள் மேலே ஒரு ஸ்டூல், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்க்கு, அதுக்கு மேலே ஒரு நீங்கள் உட்காருவாங்களோ, ஸோ அந்த டேபிள் அது மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டிருப்பீங்க. அதுக்கு மேலே இன்னொரு சேர் மாதிரி போடுறீங்க. ஸோ அதை போட்டால் கண்டிப்பாக எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு டெம்பராக நிற்குமா அப்படிங்கிறது அதாவது ஸ்ட்ராங்காக நிற்குமான்னு தெரியாதுல்ல. பரவாயில்ல, நிற்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு போடுறீங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி போட்டு ஏறுறப்போ அப்படியே எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்துடுறீங்க. செம்ம அடி பட்டிருக்குது. அவள் இன்னுமே தொங்கிட்டே தான் இருக்கிறா, கத்திக்கிட்டே இருக்கா பயத்தில். வயன் பார்த்துடிங்கிறா. சொன்னீங்க ப்ளீஸ் சாரா பயப்படாத, நாற்கல்ல ஒன்றும் இல்லை நாற்கண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மேலே போடுறீங்க. ஸோ மறுபடியும் போடுறப்போ கொஞ்சம் கவனமாக வந்துட்டு ஏறிடுறீங்க. ஸோ இப்போ அவளை பிடிச்சிடுறீங்க. பட் அவளை பிடிச்சா கீழே இழுக்க முடியல. ஒரு மாதிரி வந்துட்டு அதாவது குப்பர் பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொங்கிட்டு இருந்திருப்பா. பட் நீங்கள் அவளை பிடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ அப்படியே தலைகளா ஓகேவா, தலை கீழே காலு மேலே அப்படி தொங்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், அவள் பயங்கரமாக பயந்து கத்துறா. இப்போ விழுந்தா அப்படின்னா நேராக தலை தான் ஃபஸ்ட் அடிப்படும். ஸோ அவ்வளோ ஹைட்டு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கை காலம் நடுங்குது. நீங்கள் நிற்கிறதும் செம ஹைட்டு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே வந்துட்டு மெதுவாக வந்து இறங்கி எப்படியாவது அந்த டேபிளை முதல்ல மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டேபிள் மூவ் பண்ணுறலான்னு சொல்லிட்டு இறங்க ட்ரை பண்ணுறீங்க. பட் என்னவோ தெரியல, டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழுந்துடுறீங்க. அப்படி விழுறப்போ செம்ம அடிபட்டுருது. நீங்களே அப்படியே கொஞ்சம் நேரத்தோட மயங்கியே விழுந்திருப்பீங்க. ஏன்னா தலையிலே அடிபட்டிருப்போம். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் போகுது. லைட்டாக மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல சாராவை காணோம். அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே இல்லை. அப்படியே அங்கேருந்து எழுந்துச்சி ஓடுறீங்க. அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறீங்க, சாரா இல்லை. ஆனால் இப்போ தான் நோட் பண்ணுறீங்க டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா அவள் உங்களை விட்டுட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். சாரான்னு கத்திக்கிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. ஸோ மறுபடியும் அந்த புக் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கே போகிறீங்க. அந்த புக்கெல்லாம் இருந்துச்சுல லாஸ்ட்டு கிளாஸு, அங்கே போய் சாரான்னு கூப்பிட்றீங்க. அங்கேயே அவள் இல்லை. நீங்கள் உள்ளேயே போய் தேடுறீங்க. இந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற 10 ரூம்குள்ளேயே போய் தேடிட்டு இருக்கிறீங்க. எங்கேயுமே அவள் இல்லை.
அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா பக்கம் சாரா சாரான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக வந்துட்டு அந்த காடு, அதாவது ஒரு மாதிரி அந்த பெரிய பில்டிங் ஸ்கூல்னா, ஸோ மோஸ்ட்லி ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்சம் இன்டீரியர் தானே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவுட்டர் சைடு மோஸ்ட்லி ரேராக தான் வைப்பாங்க. ஸோ நிறைய ப்ளே கிரவுண்டெல்லாம் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் இன்டர் சைடு வச்சுருந்துருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவள் அந்த கிளாஸ்க்குள்ளே அந்த பில்டிங்கில் எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பில்டிங் மொட்டை மாடி இருக்குல்ல, ஸோ அங்கேயும் போடுறீங்க. இருட்டு தான், பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓடுறீங்க. அங்கே போய் எல்லா பக்கம் தேடி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. அங்கே வாட்டர் டேங்க் இருக்குள்ள, ஈவன் அதில் கூட ஏறி தேடி தேடி பார்க்குறீங்க. ஸோ அந்த அந்த இதுக்குள்ளேயே இல்லை. உங்களுக்கு இப்போது ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே போயிட்டா சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க ஓடுறீங்க, எங்கே ஓடுறீங்கன்னே தெரியல. ஆனால் உங்களால் அந்த கிளாஸ் ரூம் விட்டு அதாவது அந்த பில்டிங்கை விட்டு வெளியவே போக முடியல. ஸோ அகைன் இப்போ அதே கிளாஸ் ரூமில் பயங்கரமாக ஒரு சத்தம், அலற சத்தம் கேட்குது. சாரா வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட்டில் மேலே மொட்டை மாடியில் இருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த அலறல் சத்தம் கேட்குது. அப்படியே வந்துட்டு ஓடி வரீங்க. ஆக்சுவலாக அது 3rd ஃப்ளோரு. அங்கே மொத்தம் வந்துட்டு நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்கும். அதாவது நிறையா ஃப்ளோர் மேலே மேலே இருக்கும். மறுபடியும் அந்த மொட்டை மாடியிலேருந்து ஸ்டெப்பில் அப்படியே ஓடி இறங்கி வரீங்க. அங்கங்கே வரும்போதெல்லாம் வந்துட்டு திரும்புகிற இடத்துலலாம் உங்களுக்கு சட்டுன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இது ஒரு பிளாக் கலர் ஷேடோ அங்கே தெரிகிற மாதிரியே இருக்குது. அப்படி நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓடிட்டுருக்குறீங்க. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கத்துறீங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஏன்னா அந்த பக்கம் சாராவோட வாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபைனலாக அந்த கிளாஸ் ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளோருக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஆனால் என்னவோ தெரியல, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் உங்களால் அந்த கிளாஸ் ரூம் பக்கம் சீக்கிரம் போகவே முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. ஐயோ ரொம்ப அழுகுறீங்க. உட்காந்துட்டு ரொம்பவே அழுதுக்கிறீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் கத்துறீங்க டே பேரையும் ஜெகே பேரையும் சொல்லி. ஆனால் உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீங்கள் அவ்வளோதான், நம்மளாம் பார்த்துக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கண்ணை மூடிட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்போ டக்குன்னு ஏதோ உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ வழி விட்ட மாதிரி இருக்குது. அப்படியே அந்த கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. ரொம்ப சத்தம் கேட்டுருக்கு. நீங்கள் போய் டோர் இப்போ லாக் ஆகிருக்கும். ஸோ தட்டுன்னு தட்டுறீங்க. சரான்னு கத்துறீங்க. அவள் அந்த உள்ளே இருந்துட்டு ஒயன் ப்ளீஸ் காப்பாற்றுன்னு கத்துறா. ரொம்ப அழுகுறா, கதறா. ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறமா ஒயன் காப்பாற்று ப்ளீஸ், கதவை திறந்து வாடி உள்ள வாடின்னு கத்துறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போட்டு அந்த கதவை உடனே உடைக்கிறீங்க. அது கையில் தட்டி உங்களோட கையில் ஒரு மாதிரி பிளட்டே வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக தட்டுறீங்க. நீங்கள் தட்டுறதுல வந்துட்டு அது வந்துட்டு உடன் லைட்டாக வந்துட்டு ஆக்சுவலாக கண்ணாடி இருக்குல்ல, ஸோ கண்ணாடி மாதிரி இருக்குது. பட் உள்ளே இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, விசிபிளாக தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கவும் லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த கண்ணாடி வந்துட்டு லைட்டாக விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா உள்ள சாரா வந்துட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நறுக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், அவள் வந்துட்டு செவுத்தோடு சேர்த்து மேலே போயிட்டுருக்குறா. நீங்கள் பயத்தில் போட்டு கையிலே வந்துட்டு, ஏன்னா எடுத்து அடித்து உடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் கையிலே போட்டு நல்லா வடன்னு அடிக்கிறீங்க அந்த கண்ணாடி கிளாஸை. ஃபைனலாக உங்களோட கையெல்லாம் கிழிச்சு ரத்தம் தான் வருது. ஆனாலும் ஒரு வழியாக வந்துட்டு உடச்சிட்டிங்க. ஸோ உடச்சி உள்ளே லாக் பண்ணியிருக்கு. ஸோ உள்ளே கையை விட்டுறீங்க. அந்த கண்ணாடி தானே, ஸோ உள்ளே கை விடுறப்போ ஒரு அளவுக்கு தானே உடச்சிருக்க முடியும். உள்ளே ஃபுல்லாக கிழிக்குது. உங்களோட அந்த ரைட் ஹேண்ட் ஃபுல்லாகவே கீறல், அப்படியே ரத்தம் வருது. ஆனாலும் செம்ம வலி. ஆனாலும் வந்துட்டு அழுதுகிட்டே உள்ளே கையை விட்டு அந்த டோரை வந்துட்டு அப்படி திறக்கிறீங்க. லாக் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி அந்த கதவு திறந்துட்டு போயிட்டு சாராவோட அப்படியே காலை பிடிக்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் கையை மேலே தூக்கி அவளோட காலை பிடிக்கிற தூரம் வரைக்கும் மேலே போயிட்டா. அப்படியே ஒரு மாதிரி அவளோட காலை பிடிச்சி கீழே இழுக்கிறீங்க. அவளுக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்குது அப்படிங்கிறா. சரா அவ்வளோ சீக்கிரம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட்ட ஒரு மாதிரி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி கீழே சட்டுன்னு ஒரு இழுக்கிறீங்க. புத்துன்னு விழுந்துட்டு அவள் கழுத்தில் ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அவள் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களோட கையெல்லாம் பார்த்தா அவங்களோட கையெல்லாம் வந்துட்டு செம்ம பிளட்டு. என்னன்னு தெரியல, சட்டுன்னு சாரா ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறா. அப்படியே உங்களை ஒரு மாதிரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் கையை ஒரு மாதிரி பார்க்குறா, உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. நீங்கள் சாரா ஓகே தானே வாடிங்க இது போயிடலாம் அப்படிங்கிறீங்க. அவள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறா. வா நானே எந்திரிக்கிறேன் போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஆனால் அவள் ஒரு மாதிரி அந்த இடத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்றா. நீங்கள் சரி ஓகே அவள் வெளியே தான் ஓடுறதுக்கு போகிறா பயந்துன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே ஓடுறீங்க. இதில் வாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஆனால் அவள் வேறு பக்கம் ஓடிட்டு இருக்கிறா. ஐயோ சாரா தடம் அங்கே இல்லை இங்கே வான்னு சொல்கிறீங்க. ஆனால் அவள் அந்த காட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த சைடு பார்த்து ஓடுறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல.
சாரா வேண்டாம் இங்கே வா, அது காடடி, அங்கே போகாத, அது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ், இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஆனால் அவள் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறா. இதுக்கு மேலே உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் த பிளேஸில் நிற்கிறீங்க. ஒன்று இந்த அதாவது உங்களோட ரைட் சைடு வந்துட்டு உங்களோட அந்த டோம் இருக்குது, அதாவது உங்களோட ரூம். நீங்கள் ரைட் சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக உள்ளே போயிடலாம். ஆனால் லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்குல்ல, ஸோ லெஃப்ட் சைடு அந்த காடு. ஸோ நீங்கள் நிற்கிறதுக்கு ரைட் சைடில் அந்த டோம், அதாவது நீங்கள் தங்குற இடம், லெஃப்ட் சைடில் வந்துட்டு அந்த காடு. முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ அப்படியே சென்டரில் நிற்கிறீங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா தப்பிச்சிடலாம், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பக்கம் போனால் என்ன நடக்கும்னே தெரியாது. பட் நீங்கள் 2 செகண்ட் கூட யோசிக்கல, அப்படியே அந்த இடத்துல நின்று 2 பக்கம் திரும்பி பார்த்துருப்பீங்க. அடுத்த செகண்ட் சாராவை பின்னாடி, அதாவது சாரா ஓடுறாள், ஸோ அந்த வழியை பார்த்து அவளை தொடர்ந்து அப்படியே ஓடிட்டுருக்கிறீங்க. சாரா நில்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடிட்டுருக்கிறீங்க. ஆனால் அவள் பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த காட்டுக்குள்ளே ஓடுறா. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோதான், அதாவது அந்த மதில் இருக்குல்ல, ஸோ அந்த மதிலை தாண்டி குதிச்சு ஓடுறா. அவள் எப்படி அவ்வளோ தூரம் ஹைட்டில் ஏறி குதிக்கிறானே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாரா அப்படின்னு கத்துறீங்க, அவள் குதிச்சிட்டா. குதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே அப்படியே நீங்கள் கீழே நின்றுட்டே இருக்கிறீங்க. உங்களால் அவ்வளோ தூரம் ஏற முடியாது, பயமாக இருக்குது. ஆனால் அவள் ஒயன் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறா. அவ்வளோதான், திரும்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் ஏது. என்ன பண்ணுறீங்க, நான் பக்கத்தில் வந்துட்டு ட்ரீ எல்லாம் இருக்குது, ஆனால் அதை பிடிச்சி ஏற முடியல, அதுவும் உங்களுக்கு எட்ட மாட்டேங்குது. ஸோ அங்கங்கே கல்லெல்லாம் இருக்குது, இந்த ஹாலோ பிளாக் கல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கல்லெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. என்னால் பில்டிங் ப்ராசஸ்க்காக வச்சுருந்துருப்பாங்க. அதையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே எடுத்து அடுக்குறீங்க. அந்த பக்கம் அவள் கத்திக்கிட்டே இருக்கிறா, வயன் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு வழியாக வந்துட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு, சாரா வந்துட்டேன் பயந்துக்காதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே அந்த கல்லெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஏற்கனவே கையெல்லாம் நிறையா காயம், பிளட்டு. ஸோ அதில் அந்த ஹாலோ பிளாக் கல்லெல்லாம் சொரன்னு இருக்கும்ல, அதெல்லாம் தொட்டு தூக்கணுன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ வலிக்கும். அப்படியே வந்துட்டு ரத்த காயத்தோடு தான் வந்துட்டு அந்த யூனிஃபார்ம், ஆக்சுவலாக நீங்கள் யூனிஃபார்மோடயே தூங்கி இருந்திருப்பீங்க 2 பேருமே. ஸோ அந்த யூனிஃபார்மோடையே தான் இத்தனையும் பிரச்சனையுமே. ஸோ எல்லாம் ஒயிட் கலர் யூனிஃபார்ம், ஃபுல்லாக ப்ளட்டு. அப்படியே அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அது மேலே ஏறினா மேலே வந்துட்டு சில இடத்துல அந்த காம்பவுண்ட் மதில் மேலே கண்ணாடியெல்லாம் போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா. யாரும் வந்துட்டு ஏறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணாடியெல்லாம் புதைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கூல்லையும் புதைச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதில் ஏறி அதில் வந்துட்டு கையை அது மேலே வச்சு அதை பிடிச்சி தான் ஏற வேணும், இல்லைன்னா ஏற முடியாது. ஸோ அதை பிடிச்சி அப்படியே ஏறி அப்படியே காலை வச்சு அங்கேருந்து குதிக்கணும். அப்படி இல்லையா, ரொம்ப தூரத்துக்கு கல்லை போட்டு இது பண்ணாலுமே காலை அது மேலே வச்சு தான் ஆகணும். அந்த இடத்துல கையை பிடிக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே என்ன பண்ணுறது, அந்த பக்கம் அவள் வயன் கத்திட்டு இருக்கால. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு உங்களோட 2 கையும் அந்த கண்ணாடி மேலேயே, அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ஒட்டி இருக்காங்க, அங்கங்கே புதைச்சிருக்காங்க. அது மேலேயே வச்சு உங்கள் வெயிட் ஃபுல்லாக விட்டு இப்படி எக்கிறீங்க. அப்படியே நல்லா உங்கள் கையை கிழிக்குது. ரொம்ப உங்களுக்கு ரத்தம் வருது, அந்த மதில் ஃபுல்லாக மாதிரி பிளட் ஆகுது. அப்படியே வந்துட்டு அதை பிடிச்சி ஒரு மாதிரி தொங்கிட்டு உங்களோட இன்னொரு கால் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கால் அப்படியே அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் இப்படி வீசி விட்டோன்னா அந்த மதில் மேலே பேலன்ஸ் பண்ணி ஏறலாம். ஸோ அப்படியே ஏறுறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஷூ போட்டிருப்பீங்க, அந்த ஷூவே கிழிச்சிட்டு காலுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப பிளட் வருது. அந்த கண்ணாடி உள்ளே வரைக்கும் போகுது. அப்படியே அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு அந்த பக்கம் இருந்து இந்த சைடு ஏறி குதிச்சிடுறீங்க. ஸோ குதிச்சுட்டு சாரா அப்படின்னு சொல்லி தேடுறீங்க. ஆனால் அவங்க இல்லை. இவ்வளோ நேரம் அங்கே தான் வயன் காப்பாற்றுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தா, ஆனால் இப்போ காணோம். உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஓடுறீங்க, அந்த சைடு இந்த சைடு ஓடுறீங்க. சாரான்னு காடு முழுசாக தேடுறீங்க, கத்துறீங்க. உங்களுக்கு எங்கேயுமே சத்தம் கேட்கல. பட் சடனாக ஒரு இடத்துல வயன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கேட்குது. திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அவள் மறுபடியும் ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கிறா, ரொம்ப தூரத்தில் தொங்கிட்டு இருக்கிறா. உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஆனால் அவள் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு நேராக கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் உடஞ்சிருக்குது. அந்த உடஞ்ச மரம் கூட எப்படின்னா நல்லா கத்தி மாதிரி ஷார்ப்பாக அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அந்த ஷேப்பில் தான் இருக்குது. அங்கேருந்து விழுந்தான்னா அவ்வளோதான், அவள் அதுக்குள்ளேயே போய்க்குவா. அதாவது குடலே வெளியே வந்துடும், அந்தளவுக்கு அது ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, திரும்ப ஓடுறீங்க. சரா அப்படின்னு கத்திட்டு ஓடுறீங்க. கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல ஓடுறப்போ அந்த எப்படி சொல்கிறது, அந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஷார்ப்பாக, அதுக்கிட்ட வந்து நின்று இருப்பீங்க. கரெக்டாக நீங்கள் நின்று சாரான்னு மேலே பார்க்குறீங்க. ஆனால் 2 செகண்டில் அவள் மேலேருந்து அந்த குச்சியிலே விழுந்துட்டா. ஸோ
அவள் அப்படியே குத்தி உள்ளே போயிட்டா. அந்த குச்சி வெளியே வெளியே தொங்கிட்டு, அதாவது வெளியவே நீட்டிகிட்டு இருக்குது. அது ஃபுல்லாக பிளட்டு. அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்த்த மாதிரியே இறக்குறா. அவ்வளோதான். ஒரு மாதிரி உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. அப்படியே ஆல்ரெடி உங்கள் கையெல்லாம் பிளட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களோட கண்ணத்தில் வச்சு ஒரு மாதிரி பண்ணிக்கிறீங்க. நீங்களே உங்கள் கண்ணத்தில் அப்படி கீறிக்கிறீங்க. சாரா சாரான்னு கத்துறீங்க, அழுகுறீங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கை கால்லாம் நடுங்கிடுச்சு. ஏன்னா திரும்ப அவளை வந்துட்டு அங்கேருந்து இறந்துட்டா. அங்கேருந்து குத்திடுச்சு. இப்போ மூச்சு இருக்கான்னு தொட்டு பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை, இறந்துட்டா. ஒன்றுமே பண்ண முடியல. பயங்கரமாக அழுதுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப ஓடுறீங்க. ஏன்னா உங்களால் அவளை தூக்க முடியல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அந்த இதுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. எதுவுமே பண்ண முடியல. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை அவளுக்கு உயிர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போயிட்டு இந்த பக்கம் மரத்து மேலெல்லாம் ஏறி திரும்ப அந்த சைடு மதில் இருக்குல்ல, ஸோ அது மேலே மறுபடியும் கை காலெல்லாம் வச்சு அப்படி ரத்தம்லாம் மறுபடியும் கீறுது. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே பொருட்படுத்தவே இல்லை. அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி ஓடுறீங்க. உங்களோட அந்த டோம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போடலான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அப்படியே அந்த சைடு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு சீக்கிரம் தடம் வர மாதிரியே தெரியல. அழுதுட்டு கத்திக்கிட்டே ஓடுறீங்க. ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறீங்க, டேன்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ அப்படியே அந்த வழியாக வந்துட்டீங்க. ஒரு வழியாக ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த டோம் கிட்டே போகிறப்போ உங்களால் வந்துட்டு போக முடியல. திரும்ப வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படி தூக்கி உங்களை அந்த பக்கம் போடுற மாதிரி இருக்குது. பொத்துன்னு போயிட்டு விழுறீங்க. அந்த சைடு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. மறுபடியும் எந்திரிச்சு அந்த சைடு இந்த சைடு பார்த்துட்டு மறுபடியும் ஓடுறீங்க. அப்படி ஓடுறப்போ டக்குன்னு வந்துட்டு உங்கள் முன்னாடி டே அண்ட் ஜேகே 2 பேர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பார்க்குறீங்க. பார்த்ததுமே அவங்க உங்களை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்னடி இது உடம்புல ரத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு நீங்கள் சாரா சாரா ப்ளீஸ் ப்ளீஸ் வா வா சாரா செத்துட்டாடா அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பையன் முதல்ல இரு, அமைதியாரு. என்ன உன் மேலே இவ்வளோ ரத்தம்? சாரா எப்படி செத்தா? என்னடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வாடா வாடா, அவளுக்கு உயிர் இருக்கான்னு கூட தெரியல, காப்பாற்றலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி உங்கள் பின்னாடியே ஓடி வராங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து இப்போ மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போகணும். எங்கே ஒயன் நேராக போயிட்டே இருக்காது காடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. வந்து டே இங்கேடாவ செத்துட்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் செத்துட்டான்னு சொல்ல மாட்டேன், உயிரோட தான் இருப்பா, காப்பாற்றிடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஓகே ஓகே வயன் ஒன்றும் இல்லை போகலாம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கல் கூட இல்லை. நீங்கள் அப்படியே வந்துட்டு கல் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு ஏறிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. வயன் எப்படி இப்போ ஏறினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ கல் வச்சுருக்க பாரு, இது மேலே ஏறிவா அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கடி கல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏய் என்னடா இங்கே பாரு, அந்த கல்லெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாரு, ஏடு இது மேலே காலை வச்சு அப்படி மேலே ஏறு நான் வேணா இந்த இடத்துல உன் கை வச்சுக்கிறேன், உன் கைக்கு காயம் படாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுக்கிட்டு என் கையை பிடிச்சி ஏறு அப்படிங்கிறீங்க. முதல்ல கல் எங்கே இருக்கோ நீ எப்படி அவ்வளோ தூரம் ஒரே ஜம்பில் ஏறின அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக பார்த்துருக்குறாங்க. ஏன்னா அவங்க கணக்கு கல்லே தெரியல. நீங்கள் ப்ளீஸ் விளையாடாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அவங்களும் லேட் பண்ண விரும்பலை. அப்படியே அவங்க இருக்கிற கல்லெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. போட்டு இப்போ அவங்க மறுபடியும் ஏறி அந்த மேலே வந்துட்டு நீங்கள் கை வச்சுட்டு கை கிழிச்சிருவீங்க. கை மேலே கையை வச்சு ஊனி நீங்கள் ஏறி அந்த பக்கம் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லூஸு மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மரக்கிளை இருக்கும். ஸோ அந்த மரக்கிளை மேலே 2 பேரும் ஏறிக்கிறாங்க. அந்த இது மேலே அவங்க ஏறல. ஸோ மரக்கிளை மேலே ஏறிட்டு உங்களே அப்படியே கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அது மேலே ஏறி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறீங்க. ஸோ ஜம்ப் பண்ண அப்படியே 3 பேத்துக்கு செம்ம அடி. ரொம்ப பெரிய மதில் தானே, அதனால் அப்படியே விழுந்து ஒரு மாதிரி கை காலெலாம் வந்துட்டு ரொம்பவே இதாகுது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜிகேக்கு கை வந்துட்டு ஃப்ராக்சராக ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு ஓடுறீங்க. எங்கே போகிற இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே தனியாக எங்கே வயன் இப்படி ஓடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வராங்க. நீங்கள் பித்து பிடிச்ச மாதிரி சாரா 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 நான் தான் கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. வயன் லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் போகிறீங்க நடுக்காட்டுக்கே போயிட்டீங்க. அந்த நைட்டில் கண்ணில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, இருட்டு வேறு. ஸோ எல்லோரும் நடுக்காட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு என்ன பண்ணுறது அவங்களும் பார்க்குறாங்க. வயன் ஸ்டாப் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மேலே நகர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அவங்க ரொம்ப தூரத்தில் நிற்கிறத பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அங்கே என்ன பண்ணுறீங்களா? எங்கே ஓடிக்கிட்டே இருக்க? சாரா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அங்கே சாரா அங்கே வந்துட்டு செத்துட்டா, நான் தான் என்னால் தான் அப்படின்னு கை கால் நடுங்கிட்டு அழுகிறீங்க. வயன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு. முதல்ல கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சாரா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சாரா தான் செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா, சீக்கிரம் வாடா, ஒரு வேலை இருந்தால் காப்பாற்றலான்டா, நானே கொண்டுட்டேன்டா அவளை அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே தான் வந்துட்டு இங்கே பாரு, அவள் விளாடல, அவள் சீரியஸாக பேசுகிறா,
தயவு செஞ்சு வா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ டே வந்துட்டு கொஞ்சம் விளையாடுறீங்களோன்னு நினச்சிருப்பாரு. பட்டு ஜேகே வந்துட்டு இல்லை விளையாடுற மாதிரி தெரியல, ஏதோ சீரியஸாக பேசுகிறா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஓடுறீங்க. உங்கள் பின்னாடியே அவங்க 2 பேரும் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல சாரா, அதாவது விழுந்து இறந்துருப்பாள்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. சாரா சாரா அப்படின்னு சொல்லி கை காட்டுறீங்க. சாரா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே இங்கே தான் மேலேருந்து சத்துன்னு விழுந்தா. இது ஒரே பிளட்டு, இங்கே பாரு கையில் பிளட்டு, இங்கே தான் இருந்தா. அவளை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு வயன் எனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது பயந்துட்டியா என்ன? இங்கே சாரா இல்லை, இங்கே பாரு எந்த பிளட் ஸ்டைனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை தொட்டு அப்படியே இந்த மாதிரி தடவி கை காட்டுறாரு. எந்த பிளட் ஸ்டைனும் இல்லை. இல்லை நான் பார்த்தனே, இங்கே தான் அவள் விழுந்தா. அவள் கூட சொன்னா வயனை என்னை காப்பாற்றுன்னு. நான் போகிறதுக்குள்ளே டப்புன்னு விழுந்துட்டா. மேலேருந்து விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திக்குறீங்க. ரொம்ப பயந்து போயிட்டு அப்படியே கண்ணெல்லாம் அவ்வளோ செவந்து கிடக்குது. தலையெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் பிளட்டு. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் ஷோல்டர் பிடிச்சிங்களா அந்த பக்கம் அவரை பார்த்த மாதிரி திருப்பி நிற்க வச்சுட்டு வயன் என்னை பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அழுதுகிட்டே ஜேகேவை பார்க்குறீங்க. சாராக்கு எதுவும் இல்லை, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ ஏதாவது கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளட்டெல்லாம் நீ இது மேலே ஏறி வந்ததுனால வந்தது, மற்றபடி யாரும் சாகலை. அவள் கண்டிப்பாக அங்கே உள்ள எங்கேயாவது, அதாவது ரூமில் எங்கேயாவது இருப்பா. நம்ம போய் பார்த்துக்கலாம் வா. முதல்ல நீ எங்கள் கூட வா. இங்கே ரொம்ப டேஞ்சர், இந்த காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒரு மாதிரியான காடுன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்திருக்கவே கூடாது. உன் பேச்சு கேட்டு வந்துட்டோம். சரி பரவாயில்ல போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் இல்லை ஐயோ சாரா விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? அவனுக்கு ஃப்ரெண்டு இல்லையா? அவன் எனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னா நீ போ அப்படின்னு ஒரு மாதிரி கோவம் வேறு வருது உங்களுக்கு. உடனே மறுபடியும் டேவும் வந்துட்டு உங்களோட கண்ணத்தை அப்படியே கப் பண்ணுற மாதிரி கையில் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு ஏன் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல வா. சாராவை நான் கூப்பிட்டு வந்து கொடுக்குறேன் ஓகேவா? அவள் நம்ம கூட தான் இருக்கா, ரொம்ப தூரம் எங்கேயும் போயிருக்க மாட்டா. இந்த காட்டுக்குள்ளெல்லாம் அவள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் செத்தெல்லாம் இருக்க மாட்டா. சரியா? நீ ரொம்ப பயப்படுற, என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் நீயும் நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க, ரொம்ப அழுகுறீங்க. அந்த டைமில் ஜேகே வந்துட்டு இங்கே பாருவயன் கொஞ்ச நேரத்தில் விடியவே போகுது. வார்டன் வந்தாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இங்கேருந்து போயிடலாம். சாரா அங்கே தான் எங்கேயாவது இருப்பா, அங்கே போய் தேடிக்கலாம் வா. இல்லைனா அந்த கிளாஸ் ரூம் எங்கேயாவது இருப்பா, மேபி அங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. நீ யோசிச்சு பாரு, அவள் இங்கேருந்து அங்கே யாராவது தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் லைட்டாக அவங்க போக்கிலே வராங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அவங்க கேட்டதும் அப்போ யாராவது அவளை அங்கே தூக்கிட்டு போயிருப்பாங்களா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே வந்துட்டு ஓடுறீங்க. அந்த மதில் ஏறி குதிக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவ்வளோ பெரிய மதில் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் குதிக்கிறீங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, இப்போ எப்படி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு அது வந்துட்டு ஸ்டெப் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டெப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கல்லெல்லாம் அந்த இடத்துல மறுபடியும் இந்த பக்கம் வச்சுருக்கிற மாதிரி அது மேலே ஏறி குதிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் அப்படி எதுவுமே இல்லாமல் ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி உங்களை வேர்டாக பார்த்துட்டு அவங்களால அப்படி வர முடியாதுல்ல. ஸோ திரும்ப இன்னொரு ட்ரீயெல்லாம் அந்த மரத்தையெல்லாம் பிடிச்சி அந்த பக்கம் ஒரு வழியாக போட்டு ஜம்ப் பண்ணி வராங்க. பட் அப்படி ஜம்ப் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்துட்டு எந்த பக்கம்னா அந்த பக்கம் குதிக்கிறீங்களா உள்ள அந்த காட்டுக்குள்ளேயே குதிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் அங்கேருந்து மறுபடியும் எந்திரிக்கலான்னு பார்த்தா அந்த கிளை உடஞ்சிருக்கும். இப்போ வேறு வழியே இல்லை. உடஞ்சி அந்த கிளையவே எடுத்து அந்த இதுக்கிட்ட அந்த செவத்தில் முட்டை கொடுத்து ஸோ அதை லைட்டாக பிடிச்சிட்டு மேலே ஏறுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் இப்போ உங்களை மாதிரியே தான் அந்த மதில் பிடிச்சி தான் ஏறி அந்த பக்கம் குதிக்கணும். ஸோ அப்படியே கையை வைக்கிறாங்க. கையெல்லாம் பிளட்டு, என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப வலிக்குது. டேக்குன்னா வலி தாங்க முடியல. ஸோ ஜேகே தான் வந்துட்டு நான் இருக்கல, நான் வேணா அந்த பக்கம் பிடிச்சி தூக்கி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதை பிடிச்சி தூக்கி அந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு. சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் விழுந்துடுறாரு. பட் அந்த கல்லெல்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்க வரும்போது கல் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல ஏறி வரத்துக்கு, அது மேலேயே விழுந்துடுறாரு. செம்ம பெயின், முதுகெல்லாம் அடிபட்டுருக்குது. ஸோ இந்த பக்கம் குதிச்சதுக்கப்புறமா ஜேகே இந்த பக்கம் கொஞ்சம் அவரோட பேலன்ஸ் ஃபுல்லாக கொடுத்து தானே எகிரி குதிக்கணும். அப்போது அப்படி ஃபுல் பேலன்ஸு கையில் கொடுத்து இப்படி உந்துறப்போ கையில் அப்படியே ஃபுல்லாக கிழிக்குது.
அப்படியே வந்துட்டு வேறு வழியில் குதிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி குதிச்சிருவாரு. ஸோ அவரும் அந்த கல் மேலே தான் வந்து விழுறாரு. அப்படி விழுந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்து கையை பார்த்தா அங்கங்கே கண்ணாடி கிளாஸ் எல்லாம் குத்தி கிடக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கிறப்ப தான் வயனுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கேட்குறாரு. ஜேகே அப்படியே பார்க்குறாரு சுற்றியும். ஆமாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பக்கம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே எந்திரிச்சு ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது அந்த கிளாஸ் ரூம்குள்ளே நீங்கள் கத்துற சத்தம் கேட்குது, சாரா கத்துற சத்தமும் கேட்குது. டே அங்கே கேட்குது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்லவும் ஜேகேவும் பார்க்குறாரு. அந்த கிளாஸ் ரூமில் தான் உங்கள் 2 பேர்த்தோட சத்தம். டே காப்பாற்று ஜேகே காப்பாற்றுன்னு சொல்லி கத்தி இருக்கிறீங்க. உடனே வந்துட்டு அந்த பக்கம் ஓடி அதாவது அந்த ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த கிளாஸ் ரூமுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் டேய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு ஒரு சத்தம். அப்படியே அவங்க ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் சாரா நல்லாவே நிற்கிறீங்க, ஒன்றுமே ஆகலை உங்களுக்கு. 2 பேரும் கையில் ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க 2 பேர் ரத்த கலரோடு நின்றுருக்குறாங்க. ஜேகேக்கு ஷாக்காக இருக்குது. வயன் அதுக்குள்ளே எப்படி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் எங்கே ட்ரெஸ் மாற்றுறேன், நானே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு செலப்பட்டு தானே யூனிஃபார்மோடே தூங்கிட்டு இருக்கிறேன். வாடா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. சாராவும் வந்துட்டு ஏய் ஏன் அப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறீங்க, ஜேகே இன்னும் ஒரு 2 பேர்த்து கையில் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பார்த்துட்டு டே வாடா முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேர்த்தையும் நீங்கள் 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தானே உள்ள சத்தம் கேட்டுச்சு. வயன் ஒரே பிளட்டாக வந்து காட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போனால, இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி இவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே கேட்குறாரு, ஏ வயன் சாரா செத்துட்டான்னு சொன்னேன், எப்படி இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடா நான் இப்போ அப்படி சொன்னேன், லூசா நீ ஏன்டா அவ்வளோ சாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ சாரா பார்க்குறா. என்ன வயன் செத்துட்டேன்னு சொல்லியா, நான் எப்படி செத்தேன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஸோ டேவுக்கும் ஜேகேக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை வயன் நீ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்களை அங்கே வந்து கூட்டிகிட்டு போனல, உங்களை காணோன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் உங்களை தேடிட்டு அங்கே வந்தோம். அப்போது நீங்கள் கூட சாரா வந்துட்டு செத்துட்டா, நான் தான் காரணம், என்னால் தான் செத்துட்டா, குச்சியில் குத்தி செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலெல்லாம் கூட்டி போனியே, நீ கூட அந்த இடத்துலேருந்து அவ்வளோ பெரிய முதல்ல தாண்டி ஜம்ப் பண்ணி போனியே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வியர்டாக பார்க்குறீங்க. ஏய் ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு, டே உங்கள் 2 பேர்த்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா, அங்கே இருக்கிற அவ்வளோ பெரிய மதில் நான் எப்படி தாண்டுவேன் அப்படின்னு சொல்லவும் உங்கள் கையை பார்க்குறாங்க. சட்டுன்னு பிடிச்சி கை உடம்பெல்லாம் பிளட்டாக இருந்திருக்கும்ல அதான் பார்க்குறாங்க. பார்த்தா எதுவுமே இல்லை. எப்படி எதுவுமே இல்லை, இவ்வளோ பிளட்டெல்லாம் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆனால் இன்னுமே டேக்கு வந்துட்டு ஏதோ அது உள்ள ஒரு மனசுக்குள்ளே அங்கே போன்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ ஜேகேக்கும் அப்படி தான். அப்படியே நீங்கள் வந்துட்டு 2 பேரும் கட்டு போட்டு ஒழுங்க மரியாதையாக படுத்து தூங்குங்க, எங்கேயும் போயிட்டுருக்கக்கூடாது, அங்கெல்லாம் டேஞ்சரான பிளேஸ், உங்களெல்லாம் அங்கே யார் அலோவ் பண்ணாங்க, அங்கே போனீங்கன்னு தெரிஞ்சால் வார்டன்ட்டு நானே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள மிரட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ வெளியே உட்காந்து அதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது என்னன்னு தெரியல இவங்க 2 பேர்த்துக்கும் மறுபடியும் வந்துட்டு அந்த ரூம், அதாவது உங்களோட ஆப்போசிட் பில்டிங் தானே, அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறப்போ அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அந்த ஜன்னலில் நீங்கள் சாரா 2 பேருமே வந்துட்டு ப்ளீஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தா உள்ளே நீங்கள் 2 பேரும் உள்ளே வாடா வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வான்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டுட்டு கை வச்சு இப்படி கூப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு நிற்கிறீங்க. அந்த பக்கம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிற்கிறீங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துட்ருக்காங்க. ஓகே டியர், இந்த எஃப்எஃப்பை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே டியர், பாய். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஒன்று பேசிகிட்ருக்கேன், ஆனால் ஸ்க்ரீனில் வேறு ஏதோ வளரிட்டு இருப்பேன். சரி ஓகே, ஸோ டடா சராங்க.